இன்றைக்கி எல்எல்ஜி சிஎஸ்கே மேட்ச் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மேட்ச்சில் இன்றைக்கி நடந்த முறைகேடு என்னங்கிறத உங்களால் கணிக்க முடியும். உங்களால் கணிக்க முடிஞ்சால் கணிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு மெயினாக யாருக்கு அப்படின்னா, இந்த ஏன்னா மீடியாவும் மைக்கும் கையில் கிடச்சா வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஆளுகள் மட்டும்தான் அது மெயினாக போடுறேன். உள்ளுக்குள்ளே 1000 பிரச்சனை நடக்குது. சும்மா ஏதோ அது பண்ணல. இன்றைக்கி மேட்ச்சில் நீ அறிவாளி ஒத்துப்பாரு என்ன நடந்துச்சுன்ட்டு. தோனி அவுட்டு சொல்லி என்றைக்கா தப்பாக இருக்கா? அப்படிப்பட்டதே இல்லைன்னு இது பண்ணானுங்க. ஜடேஜா இல்லைன்னு நானுங்க. கடைசியில் அந்த விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஜடேஜா கையை எங்கே தூக்கி காட்டினாங்க. கையை அவுட் ஆக வேண்டியவனை 4 டைம் காப்பாற்றி அவுட்டே இல்லாதவனை சத்தமெல்லாம் வெளியில் அனுப்பிவிட்டு என்னென்னலாம் நடந்திருக்கு. உங்கள் அறிவெல்லாம் இருக்குன்னு அங்கே போங்க, அங்கே போய் ரிவ்யூ பண்ணுங்கள், நல்லா பாருங்கள் மேட்சை. எனக்கு மேட்ச் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்றைக்கி உட்காந்து எல்லாம் பார்த்ததுனால இப்படியெல்லாம் உள்ளே நடக்குதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். வந்துடுறானுங்க. மைக் கிடச்சதுன்னா 4000 டிக்கெட் 12,000 வாங்கினே 10,000. எவன் வாங்க சொன்னான்? எவனா வாங்க சொன்னான்? நீ உங்ககிட்ட காசு இருக்குங்கிற திமுருக்கு போய் வாங்கிட்டு நீ அடுத்த மேலே பழி போட்டேன்னு வச்சுக்க. கேமுன்னு வந்தால் வெட்டி தொழில் சகஜம். உன் திமுருக்கு போய் நீ வாங்கிட்டு நீ டிக்கெட்டுக்கு அங்கே அதிகமாக பிளாக்கில் வாங்கினங்கிறதுக்கு வேண்டி டீமை ஜெயிக்கணும்னு ஏதாவது தலையெழுத்து இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கெல்லாம் மேட்ச் பார்க்கும்போது எனக்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப வருத்தமாகிடுச்சு. நாடா மனுஷன் ஒய்ஜி மகேந்திர ஒரு வீடியோ படத்தில் சொல்லுவார், எவ்வளோ வயசானாலும் என்ன, தட் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். கொஞ்சமாவது பொது அறிவு வளர்த்துக்கோங்க. நல்லா பார்த்து அதுக்கப்புறம் வார்த்தைகளை விடுங்க. ஓகே, சர்வசாதாரணமாக வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை டஃப்பு கொடுத்து உள்ளே எடுத்து பார்த்து பேசுங்கப்பா. யாராக இருந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் யாரையும் பேசாதீங்க. என்னோடய தனிப்பட்ட வேண்டுகோள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.